ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப பார்க்க போறது வந்து வெங்கடேசன் புக்கு தான். இந்திய விடுதலை போராட்டத்துல தமிழகத்தோட பங்கு அததான் பார்க்க போறோம். 1885 இருந்து 1947 வரைக்கான காலகட்டம். ஃபர்ஸ்ட் வந்து மகாத்மா காந்தி ஒரு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் வந்து இந்தியாவின் பழம்பெரும் அமைப்பு. இது உண்மையிலேயே ஒரு தேசிய நிறுவனம் ஆகும். காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரையோ அல்லது ஒரு சாரரின் நலன்களையோ காப்பாற்றுவதற்காக ஏற்பட்டதல்ல அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மகாத்மா காந்தி. என்ன சொல்றாரு? காங்கிரஸ் வந்து இந்தியாவோட பழம்பெரும் அமைப்பு. இது வந்து ஒரு தேசிய நிறுவனம். இது வந்து எதை சார்ந்திருக்காது? ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரையோ அல்லது ஒரு சாரரோட நலன்களையோ காப்பாற்றுவதற்காக ஏற்பட்டது அல்ல அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா மகாத்மா காந்தி. அடுத்து வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து தென்னிந்திய கிளர்ச்சி 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல என்ன நடந்திருக்கும்? தென்னிந்திய கிளர்ச்சி 1800 டு 801 1801 தோற்றுவாயாக இருந்தது. ஓகேவா? தென்னிந்திய கிளர்ச்சி எப்ப நடந்துச்சு? 1800 டு 1801. அடுத்து வந்து வேலூர் கிளர்ச்சி எப்ப? 1806. அதுக்கு அடுத்து சென்னை சுதேசி சங்கம் நமக்கு தெரியும். சென்னை சுதேசி சங்கம் எப்போ? 1852. 1852. சென்னை மகாஜன சபை எப்போ? 1884. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல உருவான அமைப்புகள். தென்னிந்திய கிளர்ச்சி 1800 டு 801. சென்னை சுதேசி சங்கம் 1852. சென்னை மகாஜன சபை 1884. அதுக்கடுத்து 1884 டிசம்பர் மாசம் சென்னை அடையார்ல பிரம்மஞான சபையோட ஆண்டு கூட்டத்துக்கு அப்புறமா திவான் ரகுநாத ராவ் அவரோட இல்லத்துல நாட்டின் பல பகுதிகள்ல இருந்து வந்திருந்த பிரதிநிதிகள் கூடி இந்தியாவுக்கு ஒரு பொதுவான அமைப்பை ஏற்படுத்தவும் அதன் மாநில கிளைகளை துவக்கவும் அடுத்த ஆண்டு இறுதியில் தேசிய மாநாட்டை கல்கத்தாவில கூட்டவும் தீர்மானிச்சாங்க. எப்பயுமே 1884, அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் டிசம்பர் மாசத்துல ஒரு பிரம்மஞான சபைக்கான ஆண்டு கூட்டம் நடைபெறும். இந்த தடவை 1884 டிசம்பர் மாசத்துல சென்னை அடையாறுல பிரம்மஞான சபையோட ஆண்டு கூட்டம். அப்புறமா யாரோட வீடுன்னு பார்த்தோம்னா திவான் பகதூர் ராவ் திவான் ரகுநாத ராவ் அவருடைய வீட்டுல எல்லா பிரதிநிதிகளும் இந்தியாவுக்கு வந்து ஒரு பொதுவான அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதோட மாநில கிளைகளும் ஒவ்வொரு இடத்துலயும் துவக்கணும்னு அடுத்த ஆண்டு இறுதியில தேசிய மாநாட்டை எங்க கூட்டணும் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணாங்க. கல்கத்தால கூட்டணும் அப்படின்னு தீர்மானித்தனர். ஆனால் அந்த தீர்மானம் வந்து செயல் வடிவம் பெறுவதற்கு முன்னாடியே பம்பாயில இந்திய தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டு விட்டது. அடுத்து வந்து நம்ம தமிழ்நாடு துவக்க கால காங்கிரஸ் முதல் மாநாட்டுல தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் ஆலன் ஆக்டேவியனோட முயற்சியினாலதான் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு எப்ப பம்பாயில கூடியது? எப்போ? 1885 டிசம்பர் 28. அந்த கூட்டத்துல எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க? 72 பிரதிநிதிகள் கலந்துகிட்டாங்க. அதுல சென்னை மாநிலத்துல இருந்து எத்தனை பேரு? 21 பேர். நம்ம புக்ல 22 பேருன்னு போட்டிருக்கோம். ஆனா இந்த புக்ல வந்து 21 பேரு. சென்னை மாகாணத்துல இருந்து சென்றிருந்த 21 பிரதிநிதிகள்ல சென்னையில இருந்து 8 பேரும், நம்ம செங்கல்பட்டுல இருந்து 2 பேரும், தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், கடப்பை, பெர்ஹாம்பூர், மசூலிப்பட்டினம், தலற்றியூர், பெல்லாரியிலிருந்து தலா ஒருவரும். ஓகேவா? அதாவது தமிழ் மாவட்டங்கள்ல இருந்து 16 பேரும், இது இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேரு? 16 பேரு. ஆந்திரா மாவட்டங்கள்ல இருந்து 5 பேரு கலந்துகிட்டாங்க. அவங்கள தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து சென்ற பிரதிநிதிகள் வந்து 16 பேரு. இதுவும் இம்பார்ட்டன்ட். ரெண்டு ஒண்ணுதான். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கலந்துகிட்டவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா எஸ் சுப்பிரமணிய ஐயர், பி அனந்தச்சாரியார், எம் வீர ராகவச்சாரியார், பி ரெங்கைய நாயுடு, எஸ் ஏ சுவாமிநாத ஐயர், எஸ் வெங்கட சுப்பராயலு பந்துலு, கேசவ பிள்ளை, இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு பிரதிநிதிகள். அவங்க எல்லாருமே சென்னை மகாஜன சங்கத்தின் சார்பாக சென்றவர்கள். இவங்கள் இல்லாம சென்னை கிரேஷியன் சங்கத்தோட தலைவர் டி எஸ் ஒயிட், சென்னை கலெக்டர் ஆர் ரகுநாத ஐயர், ஆற்காடு பேராசிரியர் கே சுந்தரராமன்,
திருவள்ளூர் டி.என். ஐயர் இவங்க எல்லாம் பார்வையாளராக சென்றிருந்தனர். முதல் காங்கிரஸ் மாநாட்டு தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? W.C. பானர்ஜி. W.C. பானர்ஜிய பெயரில் வழிமொழிந்து மாநாட்டோட முதல் தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமை தமிழ்நாட்டு பிரதிநிதியான யாருக்கு? எஸ். சுப்பிரமணிய ஐயருக்கே கிடைச்சது. ஓகேவா? அடுத்து தமிழ்நாட்டோட பங்கேற்பு. பிரசித்தி பெற்ற அதாவது பம்பாய் மாநாட்டுல 8 தீர்மானங்கள். எத்தனை தீர்மானங்கள்? நம்ம பம்பாய் மாநாடு 1885 டிசம்பர் 28ல எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன? 8 தீர்மானங்கள். அத்தீர்மானங்களை முன்மொழிவதிலும் வழிமொழிவதிலும் பங்கேற்ற சென்னை மாகாண பிரதிநிதிகள் யாருக்கு பார்த்தோம்னா ஜி. சுப்பிரமணிய ஐயர், எஸ். சுப்பிரமணிய ஐயர், பி. அனந்தச்சாரியா, மு. வீரராகவச்சாரியா, ரங்கைய நாயுடு, எஸ். ஏ. சுவாமிநாத ஐயர், எஸ். வெங்கட சுப்பராய பந்துலு, அனந்தபூர் பி. கேசவ பிள்ளை. இவங்கள்ல மு. வீரராகவச்சாரியார் இருக்கார்ல, அவர் எந்த பத்திரிகையை சேர்ந்தவர் பார்த்தோம்னா இந்து பத்திரிகையை சேர்ந்தவர். அதுக்கு அடுத்து பிரதிநிதிகள் 1886 டிசம்பர் மாசம் கல்கத்தால 2வது மாநாடு. ஓகேவா? அதுல சென்னையில இருந்து 47 பிரதிநிதிகள் கலந்துகிட்டாங்க. நம்ம சென்னையில இருந்து எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க? 47 பிரதிநிதிகள். அடுத்து 3வது மாநாடு 1887 டிசம்பர் மாசம் சென்னை. தற்போது 1000 விளக்கு என்று அழைக்கப்படுற மக்கீஸ் தோட்டம் அந்த இடத்துலதான் நடந்துச்சு. 3வது மாநாடு 1887 டிசம்பர் மாசம் சென்னை. இப்ப 1000 விளக்குன்னு சொல்றோம். அப்ப எப்படி அழைக்கப்பட்டது? மக்கீஸ் தோட்டம். ஓகேவா? அந்த இடத்துல நடைபெற்றது. அதுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா பக்ருதீன் தியாப்ஜி. அவருடைய தலைமையில அம்மாநாடு முதன்முறையா திறந்த வெளி அதாவது முதல் முறையா திறந்த வெளித்திடல்ல பிரத்யேகமா அமைக்கப்பட்ட அலங்கார பந்தல்ல தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டது. சென்னை மாநிலத்தின் சார்பாக எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க? 362. இது இம்பார்ட்டன்ட், கேள்வி கேட்கலாம். எல்லாமே கேள்வி கேட்கறதுதான். அதுல சென்னை பட்டதாரிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கம், தென்னிந்திய வர்த்தக கம்பெனி, சென்னை மெட்டல் கம்பெனி, அஜ்மான் முக்த இஸ்லாம், புரசைவாக்கம் இந்து நிதி, சானார் முன்னேற்ற சங்கம் ஆகிய பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த மாநாட்டுல பங்கேற்றாங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து மாநாட்டு நிதி. அந்த மாநாட்டு நிதிக்கு தலைக்கு எவ்வளவு வசூலிக்கப்பட்டது? 1 அணா முதல் 1.5 ரூபாய் வரைக்கும். 1 அணால இருந்து 1.5 ரூபாய். நிதி உதவியவர்கள்ல பெரும்பாலும் யாரு? தமிழர்கள். இவங்க நிதி தொகை பெருசா இருந்துச்சு. எஸ். சுப்பிரமணிய அந்த நிதி என்னன்னு கொடுத்திருக்காங்க. எஸ். சுப்பிரமணிய ஐயர் 400 ரூபாய் கொடுத்திருக்காரு. அடுத்து இது கேட்பாங்களா என்னன்னு தெரியல. நமக்கு இந்த எஸ். சுப்பிரமணிய ஐயர் மட்டும் பாத்துக்கிறோம். 400 ரூபாய் கொடுத்திருக்காரு. பங்கேற்ற பிரதிநிதிகள். சென்னை மாநாட்டில் பங்கேற்ற பிரதிநிதிகள் மாகாண வாரியாக சென்னை மாகாணம் 361, பம்பாய் சிந்து 99, வங்காளம் பீகார் 79, வடக்கு மாகாணங்கள் 45, மத்திய மாகாணங்கள் 13, பம்பாய் 9. டோட்டலா எத்தனை பேர்? 607. ஆனா நம்ம இதுல இருந்து 362 போட்டிருப்பாங்க, இங்க 361 போட்டிருக்காங்க. இப்பிரதிநிதிகளோட தொழில் வாரியாக வழக்கறிஞர், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் 206, வணிகர்கள் களப்பிரர்கள் அவங்க 144 பேரு, விவசாயிகள் எத்தனை பேர்னா 95, ஆசிரியர்கள் 95, ஜமீன்தார் தாசில்தார்கள் 60 பேரு, பத்திரிகையாளர்கள் 42, தொழிலாளர்கள் 17, மருத்துவர் 8. இதுல வழக்கறிஞர்கள் பெரும்பான்மையாக பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மாவட்ட வாரியான சென்னையில இருந்து 106 பேரு, வட ஆற்காடு 46, தஞ்சாவூர் 38, செங்கல்பட்டு 25, சேலம் 23, கோயம்புத்தூர் 22, தென்னார்காடு 12, மதுரை 10, திருநெல்வேலி 8, திருச்சி 1, டோட்டலா 291. சென்னை மாநாட்டுல
காங்கிரஸ் அமைப்பிற்கான விதிமுறைகளை வகுக்க 32 பேர்களை கொண்ட ஒரு குழு உருவாக்கப்பட்டது. அதாவது சென்னை மாநாட்டுல காங்கிரஸ் அமைப்பிற்கான விதிமுறை வகுக்க 32 பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்கப்பட்டது. அந்த குழுல தமிழ்நாட்டைச் சேர்ந்த எஸ். சுப்பிரமணிய ஐயர், எஸ். ஏ. சாமிநாத ஐயர், சபாபதி முதலியார், சேலம் விஜயராகவாச்சாரியார் இவங்கெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க. இந்த மாநாட்டு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா 1887 சென்னையில கூட்டப்பட்ட மாநாடு. நல்லா சிறப்பா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. ஓபன் பிளேஸ்ல, திறந்த வெளித்திடல்ல, பந்தல்ல ஒரு நடைபெற்றது. அதுல பிரதிநிதிகள் இம்பார்ட்டன்ட் தமிழ்ல பேசினாங்க. பிரசுரங்கள் தமிழ்லயே வெளியிடப்பட்டன. காக்கிநாடா சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மௌலானா சௌகத் அலி நேரா சென்னை மாநாட்டில் தலைமை பொறுப்பேற்றார். காக்கிநாடா சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட மௌலானா சௌகத் அலி நேரா சென்னை மாநாட்டுல தலைமை பொறுப்பேற்றார். காந்தியோட ஒத்துழையாமை கொள்கை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த சேலம் சி. விஜயராகவாச்சாரியார் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவரது அமைச்சகத்தை பகிர்ந்து கொண்டார். அதே மாதிரி நம்ம காங்கிரஸ் பரிபூர்ண சுதந்திரம் பற்றிய தீர்மானம் ஏற்படுவதற்கு காரணமாக நின்ற டாக்டர் சாரியும் சென்னை மாநாட்டில் பங்கேற்றார். யாரு ஃபர்ஸ்ட் வந்திருக்கா? காக்கிநாடா சிறை எல்லாமே தமிழ்லயே நடைபெற்றுச்சுன்னு சொல்லிட்டாங்க. காக்கிநாடா சிறையில இருந்து விடுவிக்கப்பட்ட மௌலானா சௌகத் அலி நேரா சென்னை மாநாட்டுல தலைமை பொறுப்பேற்றார். 2வது பாயிண்ட் காந்தியோட ஒத்துழையாமை கொள்கை ஏற்பட காரணமா இருந்தவர் தான் சேலம் சி. விஜயராகவாச்சாரியார். அவரும் இந்த மாநாட்டுல கலந்து கொண்டு அவரோட அமைச்சகத்தை பகிர்ந்துகிட்டாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் பரிபூர்ண சுதந்திரம் பற்றிய தீர்மானம் ஏற்படுவதற்கு காரணமாக நின்றவர் யாருன்னா டாக்டர் சாரி. அவரும் சென்னை மாநாட்டுல கலந்துகிட்டாரு. மாநாடு வரவேற்பு குழு செயலரும் இந்து பத்திரிகை நிர்வாகி மு. விஜயராகவாச்சாரி. இங்க என்ன போட்டிருக்கு? சேலம் சி. விஜயராகவாச்சாரி வேற. அவர்தான் காந்தியோட ஒத்துழையாமை கொள்கை ஏற்பட காரணமாக இருந்தவர். இங்க இருக்கிறவர் யாருன்னா இந்து பத்திரிகை நிர்வாகி. அங்க ஒரு இந்து பத்திரிகை நிர்வாகின்னு பார்த்தோமே, மு. வீரராகவாச்சாரி இந்து பத்திரிகையை சேர்ந்தவர் போட்டிருக்கு. இந்த இடத்துல இங்க இந்து பத்திரிகை நிர்வாகி மு. விஜயராகவாச்சாரி. அவரும் வேறையான்னு தெரியல. தமிழ்ல எழுதிய காங்கிரஸ் வினாவிடை அப்படின்ற சிறு நூல்ல 30,000 பிரதிநிதிகளை மலிவு விற்பனை செய்யப்பட்டு அதனால் கிடைத்த நிதியும் மாநாட்டு செலவுக்கு பயன்படுத்தப்பட்டது. சோ காங்கிரஸ் வினாவிடைய தமிழ்ல எழுதியவர் யாருன்னா மு. விஜய ராகவாச்சாரி. அவர் எத்தனை பிரதிநிதிகள் எத்தனை பிரதிகள் எத்தனை காப்பி எடுத்தாருன்னா 30,000 பிரதிகள். அத மலிவு விலைக்கு விற்பனை செஞ்சு அதனால் கிடைத்த நிதியும் மாநாட்டு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து ராஜா சர் டி. மாதவராவ். அவர் தான் வரவேற்பு குழு தலைவராக பணியாற்றி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தார். யாரு? சர் டி. மாதவராவ். அவர் தான் வரவேற்பு குழு தலைவரா பணியாற்றி மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி கொடுத்தார். ராவ் சாஹிப் முகுனாச்சாரி இருக்கார்ல, அவர் தமிழ்ல பேசி அனைவரது பாராட்டையும் பெற்றார். அப்போது சென்னை கவர்னரா இருந்தவர் தான் யாருன்னா கன்னிமாரா பிரபு. சென்னை மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் எல்லாத்துக்குமே உயர் விருந்தளித்து சிறப்பித்தார். துவக்க கால காங்கிரஸோடு தமிழ்நாடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது. 1887க்கு அப்புறம் எந்தெந்த இயர்லாம் சென்னை நகர்ல காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றதுன்னா ஃபர்ஸ்ட் 1887, நெக்ஸ்ட் 1894, அடுத்த 4 வருஷம் கழிச்சு 98, அடுத்து 10 இயர்ஸ் கழிச்சு 1908, அடுத்து 1923, லாஸ்ட் 1927. இதுல எல்லாம் சென்னையில நடந்த காங்கிரஸ் மாநாடு. 1920 கவுகாத்தின்னு போட்டிருக்காங்க, தப்பு. காங்கிரஸ் மாநாட்டு தலைவர் சி. பி. விஜயராகவாச்சாரி. 1926 கவுகாத்தி காங்கிரஸ் மாநாட்டு தலைவர் எஸ். ஸ்ரீனிவாச ஐயங்கார். இவங்க எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். 1920 நாக்பூர் மாநாடு நினைக்கிறேன், தெரியல. காங்கிரஸ் மாநாட்டு தலைவர் சி. பி. விஜயராகவாச்சாரி. அடுத்து 1926 கவுகாத்தி காங்கிரஸ் மாநாடு. அதுல எஸ். ஸ்ரீனிவாச ஐயங்காரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாமே ஆங்கில கல்வி பெற்ற செல்வமும் செல்வாக்கும் மிக்க அரசாங்க விசுவாசிகளாக இருந்தனர். அடுத்து விக்டோரியா மகாராணியோட மறைவு எப்பன்னு பார்த்தோம்னா 1901. அவங்களோட அரசு விசுவாசம் தெளிவாக வெளிப்பட்டது. இந்துவும் சுதேச மித்திரனும் தமிழ்நாட்டு மக்களோட கருத்துக்களை பிரதிபலித்தனர்.
அவை அவ்வப்போது அரசாங்கத்தின் நோக்கையும் போக்கையும் கண்டிக்காவிட்டாலும் குறையை கூறவே செஞ்சுச்சு. இந்த நூற்றாண்டின் துவக்கத்தில் வங்க பிரிவினை 1905. ஜப்பான் ரஷ்யாவை தோற்கடித்த நிகழ்ச்சி எப்ப நடந்துச்சோ அதேதான் 1904 to 5. தமிழ்நாட்டின் அரசியல் விழிப்புணர்வுக்கு புதிய பரிமாணத்தை தந்தன.